சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யாவும் தனுஷும் கடந்த 2008ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என்று 2 மகன்கள் உள்ளனர். இதனிடையே தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பரஸ்பரம் பிரிவதாக அறிவித்தனர். இருவரும் பிரிந்துவிட்டாலும் யாத்ரா, லிங்கா இருவரும் தங்களின் பெற்றோர்களுடன் நிகழ்ச்சியில் தோன்றி வருகின்றனர். குழந்தைகள் நன்கு வளர்ந்து பெரியவர்களாக ஆன நிலையில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு பிரிவதாக அறிவித்து விவாகரத்தும் பெற்றனர். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் 2022ஆம் ஆண்டு விவாகரத்து செய்ய போவதாக அறிவித்ததில் இருந்தே சேர்ந்து தென்படவில்லை. ஆனால் 2 மகன்களும் அம்மாவுடனும் அப்பாவுடனும் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரும் காட்சிகள் வெளியாகி கொண்டுதான் இருந்தன. சென்னையில் உள்ள அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்து முடித்த தனுஷின் மூத்த மகன் யாத்ராவின் பட்டமளிப்பு விழாவில் தனது தந்தை மற்றும் தாய் இருவரையும் ஒன்றாக அணைத்து கட்டிக்கொள்ளும் புகைப்படம் பெரிய அளவில் வைரலானது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அப்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்து இருந்தார். தனுஷ் ஐஸ்வர்யாவின் மூத்த மகன் யாத்ரா தாத்தா ரஜினியை போன்று இருப்பதாக ரசிகர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றனர். விரைவில் அவர் சினிமாவில் அறிமுகமாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் யாத்ரா சீக்கிரமாகவே படம் ஒன்றில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தன்னுடைய மகனை கதாநாயகனாக வைத்து குறைந்த பட்ஜெட்டில் படம் ஒன்றை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாராம் தனுஷ். இப்படத்தினை அவருடைய ஒண்டர் பார் நிறுவனமே தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாத்தா ரஜினி, அப்பா தனுஷ் வழியில் யாத்ரா ஹீரோவாக அறிமுகமானால் வேற லெவலில் இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இதனை கேள்விப்பட்டு ரஜினியும் பாராட்டுகளை கூறியிருக்கிறார். அவர் நேரில் சென்று வாழ்த்தையும் யாத்ராவிடம் தெரிவித்திருந்தார். பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு தனுஷ் சரியான முடிவெடுப்பார் என கூறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது.